என்ன சார் அந்த பானு விஷயம் நம்மளை இப்படி மண்டகாய விடுது? யூஆர் ரைட் ஸ்ரீதர். அந்த சேகரை நம்ம ரொம்ப நேரமாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம கிட்ட இருந்து பணத்தை அடிச்சவன் கண்டிப்பாக சிம்பிளாக இருக்க மாட்டான். புது பணக்காரன் என்றைக்குமே காட்டி கொடுத்துருவான். ஆமாம் சார், அது மட்டும் இல்லை, அவன் ஃபேமிலி சுச்சுவேஷனும் ரொம்ப சரியில்லை சார். ரொம்ப போராக தான் இருக்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, 3 மாதம் வாடகை தரலன்னு அந்த பாட்டி என்ன திட்டிட்டு போனாங்க. எஸ் யூஆர் ரைட். நம்ம கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் அடிச்சிருந்தானா எதுக்காக 3 மாதம் வாடகை கூட கொடுக்காம ஹவுஸ் ஓனர் கிட்ட திட்டு வாங்கணும்? விச் மீன்ஸ் எனக்கு அவன் மேலே இருந்த டவுட் தப்பு. எனிவே அவனோட செல்ஃபோனை தரவா செக் பண்ணீங்களா? 100% செக் பண்ணிட்டு சார். அதில் ப்ளூடூத் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்த எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் கண்டிப்பாக அந்த மொபைல்லேருந்து வந்திருக்காது. அவனோட நம்பர் செக் பண்ணி பார்த்தீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். அந்த நம்பர்லேருந்து என் நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்து பார்த்தேன். அந்த நம்பர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண பிளாக்மெயிலரோட நம்பர் கிடையவே கிடையாது. ஸோ பானுவுக்கும் அந்த பிளாக்மெயிலருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. நோ டவுட்ஸ் அபவுட் இட். am I right? ஷியோர் சார். ஓகே, காவியோட கனவையும் பானுவையும் சம்மந்தப்படுத்தி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இப்போ ரொம்ப கிளியர் ஆகிட்டேன். இனிமேலாவது காவியோட கனவுக்கும் பானுவுக்கு எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு உறுதிப்படுத்திக்கலாம்ல? கண்டிப்பாக சார். இனி காவியா மேடம் கனவுக்கும் பானுவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் ரிலாக்ஸாக இருங்க போதும். ஓகே, shall we go? எஸ் சார். கம். நிறுத்து நிறுத்து இங்கேயா நிறுத்து. அண்ணே? அண்ணே, இங்க எதுக்குன்னு நிக்க சொன்னீங்க? இது நந்தினி மேடம் வீடாச்சே. வழக்கமாக நான் ரொம்ப குடிச்சிட்டா நந்தினி வீட்டில் தான் தூங்குவேன். இங்க தங்குறானா? ஓஹோ. அண்ணே, நந்தினி மேடம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? திட்டுவா திட்டுவா, ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லி நான் சமாளிச்சிருவேன். அப்போ நந்தினி மேடமோட அப்பா? அவருக்கு நான் வந்துட்டு போகிற விஷயமே தெரியாது. அவர் 8 மணிக்கே தூக்க மாத்திரை போட்டு காலையில் 4:30 மணிக்கு தான் எழுந்திரிப்பார். அதனால் நான் லேட்டாக வந்து காலையில் அவர் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அர்ச்சனா கேட்பா. நைட்டு ஷெட்டில் வேலை இருக்கு அது இதுன்னு சொல்லி அவளையும் சமாளிச்சிருவேன். ஓஹோ, இப்படி ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கோ. அண்ணே, நீ என்ன பண்ணுற? நான் இங்கே இறங்கிக்கிறேன். நீ நேராக போய் ஷெட்டில் வண்டி விட்டுட்டு சரிங்கண்ணா வீட்டுக்கு போ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணே. பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டு. சரிங்கண்ணா. அண்ணா வரேண்ணே, வரேன். போ. அர்ச்சனா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாள். கட் ஆயிடுச்சு. நந்தினி சொல்லு செல்வம். நான் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். என்ன வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? குடிச்சிருக்கியா? நீ முதல்ல வந்து கேட்டு தர. என்ன செல்வம்? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க செல்வம்? நீ திருந்தவே மாட்டியா? ச்சே, இந்த கொடி அர்ச்சனாவோட உயிரை குடிக்கிற அளவுக்கு போயும் நீ கொஞ்சம் கூட திருந்தலையே செல்வம். அர்ச்சனாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன ஆச்சு? ச்சே, ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துறதுக்காக உயிரே கொடுக்க தயங்காத நீ, உயிருக்கு மேல நினைக்கிற அர்ச்சனாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு செல்வம்.
எப்படிதான் உனக்கு மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ, நான் குடிக்கணுங்கிறதுக்காக குடிக்கல நான். மறுபடியும் இந்த குடியை தொடவே கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். நான் என்ன பண்ணுறது? நெல்லூர் போகும்போது கையடிச்சு வச்சாங்கல்ல, அப்போ கட்டு போடுற இடத்துல வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு சாராயம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வலியே தெரியல நந்தினி. அப்போத்துலேருந்து இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது மட்டும் லைட்டாக குடிச்சுப்பேன். அது கூட போதைக்கல, சும்மா மருந்து மாதிரி தானே. போதும், இப்படியே ஏதாவது சொல்லி என் வாய் அடைச்சிடு. நீ இப்படி பண்ணிருக்கிற விஷயம் அர்ச்சனாக்கு தெரிஞ்சா என்ன விபரீதம் நடக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அர்ச்சனாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் தான் நான் அங்கே போகாம இங்கே வந்து. ஐயோ செல்வம், அர்ச்சனா ஃபோன். நான் மதன்லால் கூட பாண்டிச்சேரி போகிறேன், வாரத்துக்கு 9 மணி ஆகும்னு கிட்ட சொன்னேன். 9 மணிலேருந்து மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறா. நான் எடுத்து பதில் சொன்னேன்னா தெரிஞ்சிடும். ஒன்று பண்ண, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்ச. உன்னோட சேர்ந்து என்னையும் அர்ச்சனாக்கு துரோகம் பண்ண சொல்றியா? ஐயா, இதுக்கு போய் எதுக்கு துரோகம் அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தைலாம். நீ ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா ராத்திரி பூரா நிம்மதியாக தூங்குவா, இல்லைன்னா கண்டதை நினச்சிட்டு தூங்காமே இருப்பாப்பா. அர்ச்சனா பாவம்ல, அவளுக்காகவாது பண்ண. கை அலிக்குது. உள்ள வா. அர்ச்சனா, நீ ஹலோ நந்தினி, மதன்லால் கூட நான் பாண்டிச்சேரிக்கு போறேன், 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளை காணோம். நான் ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாரா? ஃபோன் பண்ணாரா நந்தினி? இப்பதான் ஃபோன் பண்ணாரு அர்ச்சனா. அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஏன் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரா? சரி, எங்க இருக்காரா? அது போன வேலை இன்னும் முடியலையா? இன்னும் பாண்டிச்சேரியில தான் இருக்காரா? வரதுக்கு நாளைக்கு காலையில ஆயிடுமா? உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எங்க டென்ஷன் ஆயிடுவீங்களோன்னு தான் என்ன ஃபோன் பண்ண சொன்னாரு. ஏற்கனவே கையில அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ராத்திரி பகல்னு அலையணுமா? ஏன் நந்தினி, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாது? நானும் சொன்னேன் அர்ச்சனா, ஆனா அவாய்ட் பண்ண முடியாத வேலைன்னு சொன்னாரு. கண்டிப்பா காலையில வந்துருவாரு, நீங்க கவலைப்படாம தூங்குங்க. சரி நந்தினி, ஃபோன் பண்ணி தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி அர்ச்சனா, நீங்க முதல்ல தூங்குங்க. அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் நந்தினி. தேங்க்ஸ்ன்னு தானே சொன்னேன். இத பாரு, அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் விடிய காலையில எந்திரிச்சு போயிடு. என்ன? இரு, தலகாணி எடுத்துட்டு வரேன். என்னங்க
நேத்து நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் நீங்க ஏன் ஃபோனே எடுக்கல? அது கோவப்படாத அர்ச்சனா. நேற்று ராத்திரி நான் திடீர்னு பாண்டிச்சேரிக்கு போகிறேன், நாளைக்கு காலையில் தான் வருவேன்னு சொன்னால் நீ வருத்தப்படுவ, இல்லை ஏதாச்சும் திட்டுவ. அதனால தான் பயந்துக்கிட்டு நான் நந்தினி கிட்ட சொல்லி விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். நேத்து நீங்க ஃபோன் எடுக்கலனதும் நான் எப்படி பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் நந்தினி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க மதன்லால் கூட பாண்டிச்சேரிக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசு ஓரளவுக்கு நிம்மதியாச்சு. அப்படி இருந்தும் நான் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை தெரியுமா? ஆமா, கார் எங்க? நீங்க எதுல வந்தீங்க? அது நான் மதன்லால் காரில் தானே போனேன், அதனால் நம்ம வண்டி அங்கேயே நிற்கிது. திரும்பி வரும்போது நான் பாதியிலே இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன் அவர் உங்களை வீட்ல கொண்டு வந்து விடல? அவர் வீட்டில் தான் வந்து விடுறேன்னு சொன்னார். நான் தான் பரவாயில்லன்னு போங்கன்னு சொல்லி பாதியிலே இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஏங்க, கை இந்த மாதிரி இருக்கும்போது எதுக்காக நீங்க சிரமப்படுறீங்க? நான் தான் உங்களை ஆபீஸ்க்கு போவேனா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன்ல. நீங்க தான் வீட்ல வேலை வெட்டி இல்லாம வெட்டியா உட்கார்ந்திருக்க முடியாது, ஆபீஸ் போனா பொழுது போகணும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டீங்க. இப்போ எனக்கே தெரியாம பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. எங்க கை சரியாற வரைக்கும் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஐயோ அர்ச்சனா, இதுல எனக்கு எந்த சிரமமும் கிடையாது அர்ச்சனா. நான் சும்மா கார்ல உட்காந்து பாண்டிச்சேரி வரைக்கும் தானே போயிட்டு வந்தேன். திடீர்னு ஒரு முக்கியமான டீலிங் இருக்கு, அர்ஜென்ட்டாக பாண்டிச்சேரி வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. சரின்னு நானும் போயிட்டு வந்துட்டேன். போன விஷயம் நல்லபடியாக தான் முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் இது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற வயசா, நல்லா ஓடி உழைக்க வேண்டிய வயசு. இப்போ உழைச்சாதானே அப்புறமா நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். சரிங்க, கை சரியாகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உழைக்கலாம்ல? சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. நான் குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு வந்துடுறேன், நீ டிஃபன் எடுத்து வை. ஹலோ, பிளம்பரா? ஆமா மேடம், நான் பிளம்பர் தான் பேசுறேன். நான் அங்க தான் கிளம்பிட்டு இருக்கேன் மேடம். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. வாங்க. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. டேப் உடைஞ்சு தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கு. நீங்க உடனே வந்து சரி பண்ணுங்க. முடியலன்னா சொல்லிடுங்க, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். மேடம் மேடம் இதோ உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, செல்வம் வீட்ல இல்லையா? இருக்காரு, மேல குளிச்சிட்டு இருக்காரு. அவரை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே வந்திருக்கீங்க. அவர் இப்பதானே வீட்டுக்கு வந்தாரு. மதன்லால் நாங்கள் பாண்டிச்சேரிக்கே போகலங்கிற விஷயத்த சொல்லிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. என்ன சொல்றீங்க? நான் முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி வரேனா? ஆமாங்க, நீங்க 2 பேரும் பாண்டிச்சேரி போயிருந்தீங்க. நீங்க அப்படியே கார் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு தான் அவர் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தாரு. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? நான் பாண்டிச்சேரியே போல, செல்வத்துக்கு அடிபட்டிருக்கேன்னு நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததா தானே அவர் என்கிட்ட சொன்னாரு. என்ன செல்வம், சிஸ்டர் நானும் நீயும் பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததா சொல்றாங்க? ஆமாம் சேட்டு, அதானே உண்மை. ஏன் தயங்குறீங்க? உண்மையை சொல்லுங்க. என்ன செல்வம், நம்ம 2 பேரும் எப்போ பாண்டிச்சேரி போனோம்? போதும் சேட், நீங்க உங்க வீட்டில் சொன்ன அதே பையன் எங்கேயும் சொல்லாதீங்க. நான் அர்ச்சனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்னால அர்ச்சனா கிட்ட எந்த உண்மையும் மறைக்க முடியாது. அது ஒன்றும் இல்லை அர்ச்சனா, பொதுவாகவே பாண்டிச்சேரி போயிட்டு ராத்திரி பூரா புருஷங்க வீட்டுக்கு வரலன்னா பொம்பளைங்க உடனே ராத்திரி பூரா குடிச்சிட்டு போதையில் கிடந்தாருன்னு நினச்சிப்பாங்கல்ல. அதனால சேட் அவர் வீட்டில் பாண்டிச்சேரி போகலன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதான் ஒருவேளை நானும் உங்ககிட்ட அதே பைய சொல்லியிருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து அப்படி பேசிட்டு இருக்காரு இல்லை? ஆமாம். அந்த டீலிங்கு கான்ட்ராக்ட் விஷயமா ஏதோ சொல்ல மறந்துட்டேன், முக்கியமாக பேசணும்னு சொன்னீங்கல்ல. வாங்க பேசலாம். வரேன் சிஸ்டர். என்ன செல்வம் இதெல்லாம்? தப்பா எடுத்துக்காதீங்க சேட், நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு தேவையில்லாமல் உங்களை மாட்டி விட்டேன். அப்புறம் ஏன் பாண்டிச்சேரிக்கு ஏன் கூட போனேன்னு அர்ச்சனா கிட்ட போய் சொன்னீங்க? அப்போ ராத்திரி ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் கைவலி தாங்க முடியாமல் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி ராத்திரி பூரா நந்தினி வீட்டில் தான் இருந்தேன். நந்தினியை விட்டு தான் நம்ம 2 பேரும் பாண்டிச்சேரி போயிருக்கிறதா அர்ச்சனா கிட்ட போய் சொல்ல சொன்னேன். இதோ பார் செல்வம், பொய் சொல்கிறது உனக்கு பிடிக்காது. பிஸ்னஸ்லேயே கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ குடிக்கிறதுக்காக உன் பொண்டாட்டி கிட்டே பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கே. இது எனக்கு நல்லதா படலை. உனக்கு குடிப்பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே நான் தான். இப்போ நானே சொல்கிறேன், இனிமேல் நீ குடிப்பழக்கத்தை கண்டினியூ பண்ணாதே, விட்டுரு. ஐயோ சேட்டு, இந்த நாட்டில் கேட்காமே கிடைக்கிறது இந்த அட்வைஸ் ஒன்று மட்டும்தான். கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு. சரி, நான் கிளம்புறேன்.
உங்களை தேவையில்லாமல் மாட்டி விட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல செல்வம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு ஆர்டர் ப்ளீஸ். இன்னொருத்தர் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே கூப்பிடுறேன். ஓகே சார். It's money. It's all about the money, yo. And humanity's respect. Yeah. Come on. சார், ஃப்ரெண்டு ஒருத்தர் வரணும், நீங்கள் கொஞ்சம் வேற எங்கேயாவது. என்ன தெரியல? நான் அது புது வேஷம். வேஷம் இல்ல, புது பேஷன், யூத்து. அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட், இனிமே என்ன நைனான்னு கூப்பிடாத. லேடிஸ் கேட்டா ஓல்டுன்னு நினைக்க மாட்டாங்க. தங்கராஜுங்கிற பேரை சுருக்கி கோல்டுன்னு வச்சிருக்கேன். இனிமே கோல்டுன்னு தான் கூப்பிடணும், ஓகே?